வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில ரோஹிணி வந்து பார்வதி ஆண்டி மூலமா வந்து விஜய் ஆண்டிய வந்து கூப்பிட்டு அனுப்புறாங்க. விஜய் ஆண்டி இவங்கள பார்த்தோனமே கடுப்பாயி அடிக்க வர்றாப்புல ரோஹிணிய. "இந்த பாருங்க அடிக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. நான் வந்து உங்க மகன மீட்டெடுக்கிறதுக்கு ரூ. 5,00,000 குடுத்தேன். அத குடுத்தீங்கன்னா, டைவர்ஸ் பத்திரத்தில வந்து நான் சைன போட்டு குடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கோர்ட்டுக்கு போ வேணாம். சீக்கிரமா முடிச்சிடலாம்." அப்படிங்கிறாப்புல. உடனே வந்துட்டு விஜய் ஆண்டி பயங்கரமா பேசுறாப்புல. இருந்தாலும் நான் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாரி போயிடுறாங்க. இங்கிட்ட மனோஜ் வந்து இந்த மாரி வீட்ல ஒத்துக்கல அப்படிங்கிற மாரி சத்யவல்ட்ட சொல்ல, அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அத பத்திலாம் இது பண்ணாதீங்க. உங்க ராசி வந்து இப்போ சூப்பரா இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பா வந்து நீங்க வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணா எல்லாம் வந்து தேறி வரும் அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்க அவங்க அம்மா வந்து மனோஜ்கிட்ட வந்து சொல்றாப்புல, "நான் அவள மீட் பண்ணேன் ரோகிணிய. அவ இப்படிலாம் பேசினா ரூ. 5,00,000 ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ்கிட்ட சொல்ல, "நான் எப்படி பண்ணணும்? நீ தான் ரெடி பண்ணணும்" அப்படின்ட்டு வந்து இது பண்றாப்புல. இங்கிட்டு வந்து நம்ம சக்திவேல் வந்து மறுபடியும் இது பண்றாப்புல. எங்க அம்மா ஒத்துக்கல அப்படின்னு வந்து சொல்ல, "அப்ப விடுங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம பண்ணிடலாம் கல்யாணத்த" அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு விஜய் ஆண்டி வந்து மனோஜுக்காக வந்துட்டு என் வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து அமௌண்ட் கேட்குறாங்க. "உனக்கே தெரியாதா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்ட மீட்டாங்கன்னு" அப்படின்ட்டு. "அதான் இவங்க தானே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப எனக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவையும் காட்ட அப்படியே வந்து கடுப்பாகுறாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு. ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.